மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்னும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் உரையாடலில் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன். மூவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆம், உறவுகளே, தேசிய மக்கள் சக்தியின் ஓராண்டு தாங்கள் பதவியேற்று ஜனாதிபதி பதவியேற்று ஓராண்டு நிறைவுக்கு வந்த நிலையிலே 2வது ஆண்டிலே காலடி வைக்கின்ற இந்த நேரத்திலே சில முக்கிய ஊடகங்களிலே, இலங்கையிலே வெளியாகின்ற முக்கிய ஊடகங்களிலே அரசாங்கத்துக்கு எதிரான சில விமர்சனங்கள் வந்திருப்பதை ஒரு ஊடகம் என்ற ரீதியில் மக்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. பலர் பலவிதமாக பார்க்கலாம். அந்த விமர்சனங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. நீதி எல்லோருக்கும் சமன் என்று அரசாங்கம் அடிக்கடி கூறுகின்றது, பல கட்டங்களிலும் கூறுகின்றது. ஆனால் நீதியை நோக்கி அரசாங்கம் பயணிக்கின்றதா என்ற கேள்வியையும் எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. இது சரியான சந்தர்ப்பத்திலே அந்த அரசாங்கத்தை ஆதரிக்கின்றவர்கள், அரசாங்கத்தை நேசிக்கின்றவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இதையும் கவனத்தில் கொள்வார்கள். முதலாவதாக இப்பொழுது பெருசாக பேசப்படுகின்ற விஷயம், அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களுக்கு எதிராக கல்கிசை நீதிமன்றத்திலே நடைபெறுகின்ற வழக்கு. அந்த வழக்கு தொடர்பாக அந்த நீதவான் அவர்கள் இது தொடர்பாக, அதாவது வர்த்தக அமைச்சருக்கு தொடர்பாக இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படி கேட்ட பொழுது அது இப்பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருப்பதாக, இந்த வழக்கை ஏன் இப்படி தாமதப்படுத்துகிறீர்கள் என்று கல்கிசை நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதற்கு இதுவரை எந்த பதிலும் இல்லை. எதிர்கட்சிகள் வச்சிருக்கின்ற குற்றச்சாட்டு, அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் அரசு கட்சி அமைச்சர் என்ற ரீதியிலே இவற்றை காலத்தை தள்ளுகின்றது என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இப்போ இருக்கின்ற போலீஸ் அதிகாரியான ரவி செனரத்னக்கு எதிராக அவர் ஓய்வு காலத்திலே இருந்த வேளையிலே போதையிலே வாகனத்தை ஓட்டிச் சென்று அவர் கைது செய்யப்பட்ட வேளை, அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கல்கிசை நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றும்படி கேட்டது தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கின்றது. அப்படின்றால் கல்கிசை நீதிமன்றத்தில் இவருக்கு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிமா லான்ஸை தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆட்சியில் இருந்த வேளை அவருடைய வீட்டை போலீசார் சுற்றி வளைத்த போது, போதைப் பொருளுக்கு சுற்றி வளைத்த பொழுது ஹெலிகாப்டரில் சென்று இறங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. ஆனால் அது தொடர்பாக எந்தவித சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத அரசு 15 வருடங்களுக்கு முன்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் தோழர் ஒருவர் தாக்கிய தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருக்க தொடர்பாக விமர்சனங்கள். அடுத்ததாக முன்னணி சோசலிச கட்சியின் கட்சி காரியாலயத்தை கம்பா மாவட்டத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கி அது கைப்பற்றிய விடயம், போலீசாரின் அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த கட்சி காரியாலயம் கைப்பற்றியதாக அரசு மேல் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு. இப்படி பலவித குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கும் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்க வழக்கு தொடர்பாக அவருடைய செயலாளராகிய சமன் எக்கநாயக்கவை சிஐடி நீதிமன்றத்துக்கு, சிஐடியினர் தன்னுடைய காரியாலயத்துக்கு வர சொல்லி இறுதி நேரத்தில் அதை வாபஸ் வாங்கி கொண்டு அவரை வரவேணா என்று சொன்னது, அவருக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை சிஐடியினால் இது பண்ண முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறான விடயங்கள் நேரத்தில் தான் அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்து விட்டாலும் கூட ஜனாதிபதியின் அண்மையில் யாழ்ப்பாண விஜயம், ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு சென்று பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஒழுங்கு செய்து அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதே போன்று இன்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அங்கு சென்றிருக்கின்றார். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விடயம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அபிவிருத்தி திட்டங்கள் தேவை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது தேவை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் போன்ற விடயங்களில், அதுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில், மாகாண சபை தேர்தலை பற்றி பேசிய ஜனாதிபதி அல்லது புதிய அரசியல் அமைப்பு பற்றி பேசிய ஜனாதிபதி இப்பொழுது அதை பற்றி பேசாமல் அதை தவிர்த்து வந்திருக்கின்றது என்பதை பொறுத்தமட்டில் தமிழ் மக்களாகிய மிக கவலை கொள்ள வேண்டிய அவசியம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி, அதாவது டிபிசி டாக் டு டிபிசி ஆரம்பிக்கப்பட்ட பல ஆண்டுகளாக இந்த மாகாண சபை தொடர்பாக பேசி வருகின்றோம், கேட்டு வருகின்றோம். ஆனால் இப்பொழுது அது மௌனிக்கப்பட்டு வருகிறது. வேதனை அளிக்கின்ற விஷயம். இப்படியான நேரத்தில் தான் வெளிவிவகார அமைச்சர் இன்று ஜெனீவா சென்றிருக்கின்றார். பொதுவாக ஐக்கிய நாடு சபையிலே உரையாடுவது தொடர்பாக வந்திருக்கின்றது. அது தொடர்பாக பல விமர்சனங்கள் பற்றி பார்க்கலாம். அந்த வகையிலே தம்பா, நீங்கள் எவ்வாறு விடயங்களை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? என்னன்னா, நாங்கள் இந்த விஷயங்களை ஆறுதலா பார்க்கிறதா இந்த வாரத்துல முக்கிய செய்தியா இடம்பெறுகிற செம்மணி புதகுழி விவகாரம்.
முதலாம் கட்டத்தை நிறைவேற்றி முடிஞ்சிருக்கு. அதுல 240 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படும். அதன் விசாரணைகளும் அதன் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கு. இந்த செம்மணி விவகாரம் எல்லாருக்கும் தெரியும். அது முதலே சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இவன் சில புதகுழிகளிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புகள் கூட வெளிநாட்டு ஸ்காட்லாந்துல ஒரு பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயங்கள்லாம் முதலே இருக்கு. இப்பொழுது இந்த அரசாங்கம் இதற்காக காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு ஊடாக, அதாவது OMP என்று சொல்லப்படுகிற காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு ஊடாக 1.2 கோடி ரூபாவை ஒதுக்கித்தான் இந்த முழு விஷயங்களுமே ஆரம்பிக்கப்பட்டது. இதுல தமிழ் தரப்பு வெளிநாடு சர்வதேசத்திலேயோ அல்லது அதே நேரத்துல 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை சபையின் 60வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. 60வது கூட்டத்தொடர் சம்பந்தமாக ஏற்கனவே அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு விட்டன. மனித உரிமை சபை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்து சகல தரப்பினரையும் சந்தித்து இந்த அரசாங்கம் தன்னால் ஏழுமான முயற்சிகள் எடுக்கின்றது என்ற கருத்து உட்பட, அது செம்மணியும் உட்பட, செம்மணியில் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி பாசிட்டிவாக மூவ் பண்ணது என்ற விஷயம் உட்பட அந்த அறிக்கையில உள்ளடக்கப்பட்டு அது ஸ்ரீலங்கா அரசின் பார்வைக்கும் கொடுக்கப்பட்டு அது இந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் என்று முதல் நகலாக அது ஏற்கனவே வெளியிடப்பட்டும் விட்டது. அதில் சில திருத்தங்களுடன் வெளியிடப்படும். அது தொடர்பாக விஜித கேரத் வெளியுறவு அமைச்சர் இன்று புறப்பட்டு நாளை ஜெனீவாவில் ஆரம்ப கூட்டத்தில் பேசவும் இருக்கின்றார். அவர் தனது நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றார். இங்கு தமிழ் தரப்புகள் 2 கடிதங்களை 2 கட்சிகள் எழுதியிருக்கின்றன. மற்றது கையெழுத்து சேர்த்து போராட்டங்களை இன்னும் ஒரு தரப்பினர் நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு கவனிப்பு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கு அடிப்படையான தமிழ் தரப்பினது டிமாண்ட்ஸுக்கும் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம் என்னென்று சொன்னால், இந்த விடயத்தில் நேரடியாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழ் தரப்புகள் கேட்கின்றன. அரசாங்கத்தை பொறுத்தவரை சர்வதேச விசாரணை தேவையில்லை. விஜித கேரத் அவர்கள் ஜெனீவாவுக்கு இன்று புறப்படுவதற்கு முன்னரே கொழும்பில் உள்ள மனித உரிமை உறுப்பு சபை நாடுகள் 47 பேர் அங்கு இருக்கக்கூடிய பலரை சந்தித்து ஏற்கனவே இதற்கான விளக்கம் அளித்துள்ளதாக பத்திரிகைக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது தாங்கள் ஒருபோதும் சர்வதேச நிலைப்பாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது சர்வதேச விசாரணை தேவையா, அவசியமா, சரியா, பிழையா என்பது அல்ல, நடக்கக்கூடிய என்ன சாத்தியப்பாடுகள் இருக்கும் என்பதை நகர்கின்றது. இந்த விஷயத்தில் தமிழ் தரப்பும் அரசாங்கம் எதிரும் புதிருமான நிலையில் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தின் தரப்பு இந்த புதைகுழியை தோண்டுவதற்கு அரசாங்கம் 1.2 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த முதலாம் கட்டத்தை முடித்து வைத்திருப்பது, முந்தையும் புதைகுழி தோண்டப்பட்டது, குறைவான எண்ணிக்கைகள் எடுக்கப்பட்டன. இங்கு 600 பேர் வரையில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன. இன்னும் ஒரு முறை அகலப்பட்டாலும் இந்த புதைகுழிகள் மீண்டும் எலும்புகள் வரும் என்பது, எலும்புகள் கண்டுபிடிக்கப்படும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஜெனீவாவின் பிரேரணையை பொறுத்தவரையில் சர்வதேச விசாரணைக்கு அது ஒத்துக்கொள்ளுமா இல்லையா என்பதுதான், அது உள்ளடக்கப்படமா இல்லையா என்பது முதலாவது கேள்வி. 2வது, ஜெனீவாவின் பிரேரணை உள்ளடக்கப்பட்டாலும் கூட அதன் நடைமுறையில் நமது மக்களுக்கு இந்த வகையான பிரயோசனத்தை கொடுக்க போறோம் என்பது அது கேள்விக்குறியானது. இதை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒன்று. ஆகவே இந்த தமிழ் தரப்பினது அணுகுமுறை ஒரு இந்த விடயத்தில் ஒரு முட்டுச்சந்தையில் இருப்பது போலதான் ஒரு நிலைமை ஒன்று வருகின்றது. அதுக்கு அப்பால 60வது கூட்டத்தொடருக்கு முதல் முன்னிய கூட்டத்தொடரில் ஏற்பட்ட பிரேரணைகளில் மாகாண சபைகள் 13ஆம் திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்படுதல் இந்தியா உட்பட உறுப்பு நாடுகளாக இருந்த போது அதை வலியுறுத்தி அந்த பிரேரணைகளில் இறுதியாக நிறைவேற்றப்படும் பிரேரணை 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, முதலாவது கட்ட அறிக்கைகளை சமர்ப்பித்தல். 2வது, கூட்ட இறுதியில் ஸ்ரீலங்கா தொடர்பான பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்படும். எனவே நிறைவேற்றப்பட்ட 4 வருடங்களுக்கு முன் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை காலாவதியாக போய்விட்டால் புதிய பிரேரணையாக இருக்க போனது. அந்த விடயத்தில் 13வது திருத்தம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் விடயம் இடம்பெறுமா இல்லையா என்பது இன்னும் அவருக்கு தெரியாது. ஒன்று. ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் தரப்புகள் உறுதியாக இந்த கடிதங்களிலோ கையெழுத்திலோ கவனஈர்ப்பிலோ எதுவும் பேசுவதாக இல்லை. ஆனால் சர்வதேச விசாரணை பற்றி தான் கேட்கின்றார்கள். இந்த சர்வதேச விசாரணை என்றது அதை கேட்டுக்கொண்டு இருப்பது ஒன்று, அதை அடையக்கூடிய இலக்கம் இல்லை. 2வதாக, அது இந்த மனித உரிமை சபைகளுக்குள்ளாலே அடைய முடியாத ஒரு விஷயம். தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பாக அந்த மனித உரிமை சபைக்குள்ளால் அடைய முடியாது. அதோடு சர்வதேச பிரச்சாரத்துக்காக மாத்திரம் பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. 2வதாக,
மாகாண சபை தேர்தல்கள் பற்றி தமிழ் கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் இப்பொழுது மாகாண சபை தேர்தல் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. எதிர்கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நாங்கள் பலமுறை இந்த நிகழ்ச்சியை சொல்லி இருக்கின்றோம். மாகாண சபையை நடத்துவதாக இருந்தால் இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தான் ஒரு பிரேரமும் நடத்த முடியும். மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லை நிர்ணய சபைகள், எல்லை நிர்ணய கமிஷனின் ரிப்போர்ட் ஒன்றை திருத்தங்கள் செய்து அதை ஏற்றுக்கொண்டு தொடர்வதாக இருந்தால், அதாவது புதிய மாகாண சபை 2017 ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபை திருத்த சட்ட மூலத்தின் மூலம் ஒரு தேர்தல் நடத்துவதாக இருந்தால், இந்த எல்லை நிர்ணய சபை ஊடாக போவதாக இருந்தால் அது சாத்தியமில்லாவிட்டால் காலம் கடந்து செல்லும். இது நீங்கள் போன முறையும் குறிப்பிட்டிருந்தீங்க, சொல்லியிருந்த மாதிரி மஹிந்த தேசப்பிரிய போன்ற முன்னைய எலெக்ஷன் கமிஷனரும் மற்றவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு அணுகுமுறை அந்த பாதையில் போனால் காலம் இழுத்தடிப்பதை கமனாகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தனிநபர் பிரேரணையாக இவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் 159 அங்கத்தவர்களில் பெரும்பாலான அங்கத்தவர்களின் விருப்புகளும் அவர் சம்மதமும் தேவை. அது ஒன்றுதான் தடைக்கல்லாக இருக்கின்றது. அந்த விடயத்தில் தமிழ் தரப்பினது போக்கு ஒரு முட்டி சந்திக்குள் தான் வந்து நிற்கின்றது. அதாவது எங்களுக்கு என்ன தேவை என்று திரும்ப திரும்ப கூறலாம், எங்களுக்கு சரியானது என்னன்றதையும் திரும்ப திரும்ப கூறலாம். ஆனால் இந்த விஷயம் முன்னோக்கி நகர்வதாக இருந்தால், மாகாண சபைத்தால் உண்மையாக நடத்தப்படுவதாக இருந்தால் அந்த பிரேரணை அங்கு நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லது ஹரணியாமர பிரதமர்கள் கூறியது போல எல்லை நிர்ணய சபையை திரும்ப பேசுவதாக இருந்தால் 3-4 வருஷம் பொறுப்பதற்கு தயாராக இருக்கும். இதை துல்லியமாக புரிந்து கொண்டு தமிழ் தலைமைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன், பாராளுமன்ற தலைமைகள் தேசிய மக்கள் அரசாங்கத்துடன் பேச வேண்டும். பாராளுமன்றத்துக்கு வெளியில் உள்ள கட்சிகளும் மக்களும் சக்திகளும் தேர்தல் வைக்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதுக்கான பிரச்சாரத்தை சிங்கள மக்கள் மத்தியிலும் சிங்கள கட்சிகள் மத்தியிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி மத்தியிலும் செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்தியினால் தெரிவு செய்யப்பட்ட 13 உறுப்பினர்கள் வடகிழக்கில் இருந்து போயிருக்கிறார்கள். அவர்களை அணுகி அவர்களுக்கு கூட இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் அடுத்ததாக செய்ய வேண்டிய நடவடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். நான் பல விடயங்களை கூறியிருந்தேன். அதோட இன்னொரு விடயத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இலங்கையிலே பெரிய அளவு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக சந்தேகத்தின் பேரில் எஸ்எல்பியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி அவருடைய கட்சியில் நீக்கியிருக்கின்றது. ஆனால் விசாரணை முடியும் முன்பே இலங்கையின் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவர் ஒரு குற்றவாளி போல் படங்களை காட்டி ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியது எவ்வாறு புரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. இதேவேளை சிவலிங்கம் அவர்களே, நீங்கள் பல முறை கூறியிருக்கின்றீர்கள், இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த மாகாண சபை தேர்தல் என்பது ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கும் அதை நோக்கி அபிவிருத்தியை கொண்டு செல்வதற்கும் முக்கியமான விடயம். இன்று தம்பா அவர்கள் கூறுகின்றார், இது வெளியில் எதிர்கட்சிகளும் சரி ஏனைய தமிழ் கட்சிகளும் சரி அரசுடன் பேச வேண்டும், அரசுடன் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், தமிழ் கட்சிகள் அது சிவில் சமூகம் இதை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும் என்று. ஒரு பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களுக்கு மீண்டும் குத்தி குத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றதா? அவர்கள் ஜனநாயகத்திலே அதிக நம்பிக்கை கொண்டவர்கள், தேர்தல் சம்பந்தமாக தெளிவான கொள்கை கொண்டவர்கள், தேர்தல் மக்களுக்கு தேவை என்று கூறுகின்றவர்கள் இந்த தேர்தலை நடத்த வேண்டியதானே? ஏன் எதிர்கட்சிகளோ ஏனையோரை கேட்க வேண்டும்? அப்படி என்றால் தேசிய மக்கள் சக்தி பயப்படுகின்றதா? தாங்கள் ஒரு பலவீனமான நிலையிலே இருக்கின்றோம், தேர்தலை நடத்தினால் பின்வாங்கி விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றதா? இதையும் நீங்கள் பேசலாம். அதே போன்று ஜனாதிபதி அவர்களுடைய யாழ்ப்பாண விஜயத்தை பற்றியும் பேசலாம். ஆமாம், இது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அரசியல்ல மிக முக்கியமான காலம். நீங்கள் பார்க்கலாம், ஐக்கிய தேசிய கட்சி நேற்றைய தினம் தன்னுடைய தேசிய மாநாட்டை நடத்துகிறதாக இருந்தது. ரணில் அவர்களுக்கு சுயினம் காரணமாக அவர்கள் ஒத்தி போட்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 40 அரசியல் கட்சிகள் குழுக்கள் அழைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கலந்து கொள்ள மாட்டாது என்கின்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றன. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தன்னுடைய 74வது தேசிய மாநாட்டை தன்னுடைய கட்சி காரியாலயத்தில் நடத்தியிருக்கு.
மறுபக்கத்தில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டத்தொடர் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் விஜயம் செய்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தலை வைப்பதிலே அரசாங்கத்துக்குள்ள கரைச்சல்கள், என்ன தாமதம், இது போன்ற பல பிரச்சனைகள் உண்டு. இவற்றை நாங்கள் இந்த குறுகிய நேரத்தில் எவ்வாறு பார்க்கலாம் என்றதை பற்றிய சில எனது பார்வையை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். ஜனாதிபதி வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த பின்னர் நாங்கள் இது எங்களுடைய கவனத்துக்கு எடுக்கணும். என்னென்னா, கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக வடக்கு கிழக்கு பகுதியினுடைய அபிவிருத்தி கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததை நீங்கள் அவதானிக்கலாம். ஆனால் 2024ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட பாரிய அரசியல் மாற்றம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றை 3வது கட்சியாக பதவிக்கு கொண்டாந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த 1 வருட காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பற்றித்தான் என்னுடைய அவதானிப்பு இருக்கிறது. முதலாவதாக இந்த அரசாங்கம் இனவாதத்தை ஒழிக்கப் போவதாகவும் தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்கப் போவதாகவும் ஜனநாயகத்தை பலப்படுத்தப் போவதாகவும் தேசிய பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தப் போவதாகவும் கூறி வந்தது. இந்த பின்னணியில் வடக்குக்கு சென்ற ஜனாதிபதி மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தினுடைய 3வது கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்து வச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு கடவுச்சீட்டு விநியோகம் செய்வதற்கான குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய கந்தோரொன்றையும் யாழ்ப்பாணத்தில் திறந்து வச்சிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்துக்கான அடி கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் புதுக்குடியிருப்பில் ஒரு தென்னை உற்பத்தி காண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலத்தில் தென்னை பயிற்சியை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதே மாதிரி பலாலியிலையும் ஒரு தென்னந்தோப்புண்டை உருவாக்குவதற்கான ஆரம்ப வேலைகள் தொடங்கி இருக்கின்றன. யாழ்ப்பாண நூலகம் விஸ்தரிக்கப்படுகிற அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் மூலமான கல்வி புகட்டல், வாசிப்பு போன்றவற்றுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. வட்டுப்பாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பொதுவாகவே எங்களுடைய கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் இந்த அரசியல் கட்சிகளோ அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் தேர்தல் காலத்தில் தான் செய்வார்கள். அல்லாட்டி இந்த குறிப்பாக தேர்தல் வரும்போது அல்லது தங்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதி காலத்தில் தான் இதுகளை செய்வார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த 1 வருஷ காலத்தில் இத்தனை வேலைகளையும் வடபகுதியில் செய்திருக்குது. இதை நாங்கள் தேர்தல் என்று சொல்வதா அல்லது நாட்டின் அபிவிருத்திக்கான தேசிய நல்லிணக்கத்துக்கான ஒரு ஆரம்ப முயற்சியாக நாங்கள் பார்ப்பதா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அரசாங்கத்துக்கு 4 வருடங்கள் இன்னும் இருக்கிறது. அவ்வாறான நிலையில் இந்த அரசாங்கம் வடபகுதியில் இவ்வாறான கவனத்தை குவிச்சிருக்கிறது. நாங்கள் தேசிய அளவில் ஒரு நல்லெண்ண உருவாக்கத்தை மேற்கொள்வதற்கான அடிப்படையாக நாங்கள் இதை கருத முடியாது. இங்கே நாங்கள்
இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை பார்க்கலாம். அரசாங்கம் இராணுவ முகாம்களை படிப்படியாகவே மூடி வருகிறது. இந்த கடந்த காலங்களில் இராணுவ முகாம்கள் மூடப்படும் பொழுது அது மக்களினுடைய அழுத்தங்கள் காரணமாகத்தான் மூடப்பட்டது. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் எங்களுடைய நாட்டில் இனிமேல் போர் இல்லை என்ற முடிவுக்கு வந்த நிலையில், போர் இல்லாத நிலையில் இராணுவம் நிலை கொள்வது அவசியமில்லை என்ற கருத்தில் பல இராணுவ முகாம்கள் மூடப்படுகின்றன. தனியார் நிலங்கள், அதாவது கையகப்படுத்தப்பட்ட தனியார் நிலங்கள் திரும்பவும் ஒப்படைக்கப்படுகின்றன. மக்களினுடைய உரிமைகள் படிப்படியாகவே வழங்கப்படுகின்றன. இவை எல்லாவற்றையும் நாங்கள் கவனித்துக் கொண்டு பார்க்கும் பொழுது நாட்டிலே ஒரு பாரிய அரசியல் மாற்றத்துக்கான அடித்தளங்கள் போடப்படுகிறது. நாடு மிகவும் நெருக்கடியான தேசிய அளவிலான பொருளாதார நெருக்கடியில இருந்த போதும் அரசாங்கம் பாரிய பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நாங்கள் பார்க்க வேணும், நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவான சில சக்திகள் தொடர்பாக தெளிவற்ற, அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளில் போதிய வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலைமைகள் அப்படி பல காணப்படுகின்றன. உதாரணமாக அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போவதாக கூறியது. ஆனால் இதுவரையும் பயங்கரவாத சட்டம் தொடர்பாக அரசாங்கம் பேசவில்லை. தேசிய இன பிரச்சனை தொடர்பாக தீர்வுகளை பற்றி எதையும் பேசவில்லை. இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். நாங்கள் இதை அரசாங்கத்தை விமர்சிப்பதன் மூலம் மாற்றத்தை காண முடியுமா, அல்லது அல்லது ஒரு மாற்று அரசாங்கம் ஒன்றுக்கான பிரச்சார வேலைகளில் நாங்கள் ஈடுபடுவதான்? இங்கே உள்ள முக்கியமான கேள்வி, கடந்த 75 ஆண்டுகளாக எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, பின்னர் பொதுஜன பெரமுனம் போன்ற கட்சிகளை மீளவும் பதவிக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வதாம், அல்லது இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து பாதுகாக்கின்ற அதே வேளையில் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தங்களை நாங்கள் மேற்கொள்வதா என்பதுதான் எங்களுக்கு முன்னாலே உள்ள பாரிய கேள்வி. எனவே இன்றுள்ள அரசியல் சூழலில் இலங்கை அரசாங்கம் உள்நாட்டில தேசிய இன பிரச்சனை மட்டுமல்ல, பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிற இந்த வேளையில் நாம் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்துவது, குறிப்பாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது, தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வுகளை மேற்கொள்வது, இவை குறித்து நாங்கள் ஆக்கப்பூர்வமான அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிற நாசகார சக்திகளுக்கு உதவுவதாக எங்கள் பணி இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நாம் இந்த அரசாங்கம் கடந்த 1 வருட காலத்தில் பாரிய மாற்றங்களை, குறிப்பாக இனவாதத்துக்கு எதிராக, தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, ஊழலை அகற்றுவதற்காக, அரச யந்திரங்களை ஜனநாயகப்படுத்துவதற்காக எடுத்துள்ள பல நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்துவதோடு தேசிய பொருளாதாரத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள பல்வேறு முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். இதன் அர்த்தம் அரசாங்கத்தை ஆதரிப்பதல்ல, இந்த அரசாங்கத்தினால் தான்
நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஜனநாயக மாற்றம், தேசிய நல்லிணக்கம், மற்றது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் போன்றவற்றை செய்ய முடியும் என நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்தாகும். ஏன்னா குறிப்பாக சிவலிங்கம் அவர்கள் இந்த அரசாங்கத்தை பலப்படுத்த வேண்டும். அதன் ஊடாக அதை விமர்சிப்பதை விட்டு அதன் வேலை திட்டங்களை முழுமையாக ஆதரிக்க வேண்டும். அதன் ஊடாக எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் என்று கூறுவதுகிறோம். அதேவேளை என்னை பொறுத்த மட்டில் ஒரு பலமான எதிர்க்கட்சியில் இருக்க வேண்டும். அந்த எதிர்க்கட்சி பலமாக செயற்படும் போது அரசாங்கம் மேலும் மேலும் செயற்பட வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கின்றேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இந்த அரசியல் சூழலை? இல்லை, எதிர்க்கட்சி என்றது கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த நிலைக்கு தள்ளியவர்கள் என்ற ரீதியில் இவர்கள்ட்ட மீண்டும் இவர்கள் ஒரு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் இவர்கள் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறதா, அல்லது ஒரு இதைவிட முற்போக்கான ரீதியில் இந்த ஊழல், இந்த அரசியல்வாதிகளினுடைய கடந்த கால நிலைமைகளிலிருந்து மாற்றமான ரீதியில் ஒரு மாற்றத்துக்குரியதை நோக்கி மக்கள் அந்த நம்பிக்கையில் இந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தனும் பொழுது இதனை விட இன்னும் முற்போக்கான ரீதியில் இன ஐக்கியத்தை கட்டியெழுப்பக்கூடியதாகவும் இன பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகவும் அந்த பரந்த கண்ணோட்டத்தோடு உள்ள சக்திகள் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனவா? இந்த ஆட்சியை மாற்றி இன்னும் ஒரு முற்போக்கான ரீதியில் இந்த அரசியலை செய்யக்கூடிய சக்திகள் இருக்கின்றனவா? இது தென்னிலங்கையிலும் இதே குறைபாடு, வட இலங்கையிலும் இதே குறைபாடு தான். ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கை பொறுத்த வரையிலே அல்லது முஸ்லீம் மக்களை பொறுத்த வரையிலே மீண்டும் இந்த ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் என்ற ரீதியில் ஒரு முற்போக்கான அரசியலை அல்லது மக்களினுடைய தேவைகளை அல்லது மக்களுக்குடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறதுன்றது இல்லாமல் ஒரு மந்திர உச்சாடனம் செய்கிறது போல அல்லது இந்த என்ன பைபிள்ல அல்லது மற்ற இதுகளில் கொடுக்கப்பட்ட வாசகங்களை வாதித்து கொண்டு இந்த புதிய மதங்களை போதிக்கிறவர்கள் போல அவைகளையே சர்வதேச விசாரணை இவைகள் என்ற கோஷங்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற நிலைமை வட இலங்கையிலும் தென்னிலங்கையிலே இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான என்ன விதமான குற்றச்சாட்டுகளையும் செய்து கொண்டு அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாத்தையும் குறை சொல்லி கொண்டு, அதாவது ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக நடவடிக்கை அவர் குற்றம் செய்தவர் என்று சொல்லி சொன்னால் அதை வைத்துக்கொண்டு கூட்டு சேருகிறதும் ஆட்சியை கவுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுன்ற ரீதியிலான அரசியல் இருக்கிறதே தவிர மாற்றான மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வு காணக்கூடிய ஒரு பரந்த முற்போக்கு சிந்தனை உள்ள அரசியல் கட்சிகளாக இந்த கட்சிகள் இருக்கின்றனவான்றதான் முக்கியமான கேள்வி. இங்கே ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சுட்டி காட்ட வேண்டும். என்னதான் முற்போக்குன்ற ரீதியில் பலரால இன்றைக்கு மாற்றங்கள் அபிவிருத்திகள் என்றதுகள் எல்லாம் செய்யப்படுகிறது என்று சொல்லி அரசாங்கம் முயற்சி எடுக்கின்றது, வடக்கு பகுதியிலே அதுகள் என்றெல்லாம் கூறப்பட்டாலும் அவர்கள் ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் 13வது திருத்தத்தையும் மாகாண சபையையும் ஒரு மிக 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 மூர்க்கத்தனமாக எதிர்த்த ஒரு கட்சி என்றதிலிருந்து அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த அல்லது மாறுபட்ட சிந்தனை போக்கு அவர்கள்ட்ட இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. அப்படியான சிந்தனை போக்கு அவர்கள்ட்ட இல்லை என்றே உறுதியாக கூறலாம். ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கைகள் தேர்தலின் பொழுது நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்ற ரீதியில் சில இடங்களில் பேசி இருந்தாலும் அதுக்கு பிறகு இன்றைக்கு விஜித ஹேரத் ஜெனீவாவுக்கு பயணமாகிறதுக்கு முதல் அந்த ஜெனீவாவுக்கு கொடுக்குற அறிக்கையிலே மிக தெளிவாக கூறியிருக்கிறார். புதிய எல்லை நிர்ணயங்கள் செய்யப்பட்ட பிறகு தான் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்றதை அறுதியிட்டு கூறியிருக்கிறார். இதிலிருந்து ஒன்று மிக தெளிவாக தெரிகிறது என்னென்றால், இந்த அடுத்த 3 ஆண்டுகள் அல்லது இந்த எல்லை நிர்ணயம் என்றது அதுக்கு பிறகு அதை எல்லா கட்சிகளும் அதில் ஆதரிக்குதா எதிர்க்குதா என்ற இழுவறைகள் இவைகளிலேயே அடுத்த தேர்தலுக்கு காலகட்டத்துக்குள்ளே இந்த தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அது நடக்காது என்றதை மறைமுகமாக அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரையில் மீண்டும் ஜேவிபியினுடைய அந்த சிந்தனை போக்கு, அதாவது எப்படி கடந்த காலத்தில் மலையக மக்களுக்கு எதிராக
இன்றைக்கு அதில் என்ன ஆட்சிக்கு வரும் பொழுது மலையக மக்கள் கூட நம்பிக்கையோட வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டிருந்த மலையக மக்களை வந்து என்ன விஸ்தரிப்புவாத சக்திகள் என்று பேசினது தொடக்கம் அவர்களுடைய தேயிலை செடிகளை பிடுங்கி எறிஞ்சு அதாவது எறிஞ்சு அவர்களுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்ட இனவாத ரீதியாக நடந்து கொண்டவர்கள்ன்றதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து முழுமையாக அதுவும் ஜேவிபியை பொறுத்தவரையில் என்பிபி என்ற ரீதியில் வந்து அதில் இருக்கிறவர்களை கொஞ்சம் வித்தியாசமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஜேவிபியை பொறுத்தவரையில் அதில் இருந்து அவர்கள் மாறி சென்றிருக்கிறார்கள் என்று இது வரைக்கும் கூற முடியாது. ஏனென்றால் முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தலை பொறுத்த வரையில் இன்றைக்கு விஜிதஹேரத் கூறினதில் இருந்து ஜேவிபியை பொறுத்த வரையில் இதில் இருந்து அவர்கள் எந்த விதமான முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக இல்லை. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் பொழுது இன்றைக்கு எப்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் கைகோத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு போகிறார்கள். அதுக்கான மாற்றான ஒரு பொருளாதார திட்டம் எதுவும் இல்லாமல் இதை தான் கடந்த காலத்தில் நான் கூறியிருந்தேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா மாற்றான பொருளாதார திட்டம் ஒன்றை முன்வைக்காமல் உள்ளூர் உற்பத்திக்கான மாற்று திட்டம் தேசிய உற்பத்திக்கான மாற்று திட்டம் ஒன்று தயாரிக்கப்படாமல் அல்லது அதில் மக்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தாமல் அல்லது மக்களுக்கு அதுக்கான சிறு கைத்தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கான முதலீடுகளை வந்து என்ன மாதிரி அவர்களுக்கு பெறுகிறதுன்றதுக்கான வழிகளை காணாமல் வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து இன்றைக்கு ஊழல் இந்த ஊழல்கள் ஒழிக்கப்படத்தான் வேணும். அதே நேரத்தில் வந்து இந்த போத வஸ்துகள் ஒழிக்கப்படத்தான் வேணும். அதிலே அவர்கள் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். கைதுகள் நடக்கின்றன. அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசியல் பின்னணியாக இருந்தாலும் சரி அதுகள் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். ஆனால் இவைகளை வைத்துக்கொண்டே அரசியலை செய்து கொண்டு போகலாம் என்று சொல்லி இவர்கள் கருதி இதில் கோட்டை விடுவார்களாக இருந்தால் இவர்கள் வந்து சொல்லுகிற இந்த வடபகுதி அபிவிருத்திகள் உற்பத்திகள் இவைகள் என்றதுகள் கூட எதிர்காலத்தில் வந்து சங்கடத்துக்குள்ளாகக்கூடிய அல்லது என்ன அதுக்கான வருமானத்தை பெற முடியாத அல்லது அதை முழுமையாக செய்து முடிக்க முடியாத சிக்கல்களுக்குள் இந்த அரசாங்கம் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏனென்று சொல்லி சொன்னால் இவர்கள் நேர்மையாக இன ரீதியான பிரச்சனை என்றதுக்கு குறைந்தபட்சம் வந்து இன்றைக்கு இருக்கிற மாகாண சபைகளை கூட நடத்துகிறதுக்கு வந்து தாட்டுப்போக்கு சொல்லி கொண்டு போவார்களாக இருந்தால் இவர்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை குறிப்பாக சிறுபான்மை தேசிய இனங்களுடைய நம்பிக்கையை வந்து இழந்து கொண்டு போகிறதுக்கான நிலைமைகள் தான் இருக்கிறன. ஆனால் இங்கே இருக்கிற கவலைக்குரிய விடயம் இதனை வந்து சரியான முறையிலே கொண்டு செல்லக்கூடிய தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது சிறுபான்மை தேசிய இனங்களுக்குள்ள ஒரு முற்போக்கான சிந்தனை போக்குள்ள சக்திகளோ வந்து இதுவரைக்கும் வந்து முகழாமல் அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது. அல்லது அதனை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்திகள் வந்து அணிதிரளாமல் இந்த தமிழ் பிரதேசங்களில் இருக்கிறதுன்றது அரசாங்கத்துக்கு வாய்ப்பாகவும் அபிவிருத்தியை முன்னிலைப்படுத்தி அபிவிருத்தியின் மூலம் இனப்பிரச்சனை அல்லது மக்கள் ரீதியாக சமமாக வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கப்படும் என்ற பிரச்சாரத்தை வந்து முறியடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இன்றைக்கு தமிழ் அரசியல் தலைமை இல்லாததுன்றதான் கவலை அளிக்கிறது. இதில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றம் எவ்வளோ விரைவாக ஏற்படுமான்றதான் இன்றைக்கு எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கேள்விக்குறி. தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்பவர்களே, நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.